வைதி பீப்புள் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். சார், கிட்டத்தட்ட 35 நாட்கள் நினைக்கிறேன். 35 நாட்களுக்கு அப்புறம் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் பொதுவெளிக்கு வந்திருக்கிறாரு. அவர்களுடைய கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம், பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தீர்மானங்கள் ஒரு சைடு இருக்கட்டும், முதல்ல திரும்பி ஒரு வெளியே எந்திரிச்சு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை முதல்ல எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது எந்த ஒரு இதையும் உடச்சி தானே ஆகணும். ம். எனக்கு என்னன்னு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஆதவ் சொன்ன மாதிரி 30 நாள் துக்கம்னு ஒன்று சொன்னார் நீங்கள் ஆதவ் பேசும்போது. ஆமாம். அந்த மாதிரி 30 நாள் துக்கம் கழிச்சு நாங்கள் வீட்டிலே இருப்போம் அப்படிலாம் இருக்க முடியாது. துக்கம் துக்கம். ஆமாம் சொன்னார். இல்லை, எனக்கு தூக்கம். அது மற்றவங்க சொல்கிறது. அதுதான். ஆதவ் பாணியில் சொன்னால் துக்கம். அந்த துக்கத்தை கலைச்சிட்டு வந்திருக்காரு. வராமலும் இருக்க முடியாது, இது தேர்தல் காலம். அதனால் வந்திருக்காங்க, ஒரு பொதுக்குழு நடத்தியிருக்காங்க. சிறப்பாக இந்த தடவை பொதுக்குழு பெரிய அளவில் பல மாற்றங்களோடு இருந்ததை பார்த்தோம். நம்ம அப்பப்போ வைக்கிற விமர்சனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பொதுக்குழு நடந்ததை ஏன்னா நீங்கள் போன பொதுக்குழு நடந்தப்பயே உங்களோட ஒரு சில பேட்டிகளில் நான் பார்த்தேன். அதான் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த பொதுக்குழு மாதிரியே இல்லை, அந்த வரைமுறைக்குள்ளேயே இல்லாமல் இஷ்டத்துக்கு ஒருத்தர் வாசிக்கிறாங்க, ஏதோ இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பொதுக்குழு எப்படி இருந்துச்சு? பொதுவாக ஒரு பொதுக்குழு நடத்துறதுன்றது அதில் முக்கியமானது வந்து தீர்மானம். பேசுகிறதுலாம் மேட்ரு இல்லை. பொதுக்குழுனா தீர்மானம் இருக்கணும். இவங்க நடத்துகிற பொதுக்குழுல முன்ன அந்த மாநாட்டில் கூட மாநாட்டிலையும் தீர்மானம் முக்கியம். ஆமாம். தீர்மானத்தை போட்டுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசிட்டு கிளம்புறாங்க. நிருபர்கள்னாங்க தீர்மானம்னா ஐயோ மறந்துட்டேன் தாங்க வச்சுக்கோங்க. ஏங்க மாநாட்டில் நிறைவேற்றலைன்னா இல்லை அது நாங்கள் தனியாக பண்ணிக்கிறோம். தீர்மானங்கள் பின்னர் ப்ரெஸ்ஸுக்கு அறிவிக்கப்படும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது டைம் கூட்டம் ஓவர் ஆயிடுச்சு சார். அது சார் கூட்டம் ஓவர் ஆச்சு சார், அன்றைக்கி பந்தி கிடையாது, இல்லை தாலி கட்டல, கூட்டம் ஜாஸ்தி ஆச்சுன்ட்டு போக முடியுமா? எது முக்கியமோ அதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு கட்சி தீர்மானம் மாநாடுனா மீடியாலாம் கவர் பண்ணுறது, மக்கள்கிட்ட போய் சேர்றதுனா தீர்மானங்கள். அது மாதிரி அந்த இதெல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் தீர்மானங்களை ஒருத்தர் முன்மொழினாங்க, ஒருத்தர் வழிமொழியணும். அப்புறமா அந்த மாநாட்டில் இருக்கவங்க கரவொலி எழுப்பி அதை நிறைவேற்றுவாங்க. இது நடைமுறை அப்படின்னோம். இந்த தடவை தீர்மானத்தை முன்மொழிகிறதுக்கு தீர்மானத்தை இப்போ வாசித்தாங்க. அதுலேயும் நம்ம என்ன சொன்னோம், மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வரணும்னு. 1, 2 மாவட்ட செயலாளர்கள், மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத ஆட்கள்லாம் வந்தாங்க. அதுவே தப்பு என்ன கேட்டால். இப்போ விஜய் சுற்றுப்பயணம் போகிறாருன்னா 2ஆம் கட்ட தலைவர்களை மேடையில் கூட கூட்டு போகணும். ஆமாம். அந்தந்த ஊரில் மாவட்ட செயலர் மேடை ஏற்றணும். அதெல்லாம் பண்ணும்போது அவங்க அறிமுகமாவாங்க. இந்த நடைமுறையே இல்லை. மேடையிலையும் அதே தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ சொன்ன பிறகு பண்ணுறாங்க, அதுலேயும் முழுமையாக பண்ணல. அது ஒன்று. ஆனாலும் தீர்மானம் வாசிக்க விட்டாங்க. கடைசியில் மொத்தமாக சேர்த்து ஒருத்தர் வழிமொழிஞ்சிட்டார். மொத்தமாக சேர்ந்து அவரும் முன்மொழிஞ்சார். யார்? திரு ஆதவர்ஜுன் அவர்கள். ராஜசேகர். ஓகே. ஒரு தீர்மானம்னா வாசிக்கிறாங்கல்ல, அதான் முன்மொழிதல். ஆமாம். வழிமொழிகிறது யாராவது ஒருத்தர் இருந்துச்சு வழிமொழிவாங்க. அதுவும் பண்ணல. மொத்தமாக முன்னொருத்தர் முன்மொழிஞ்சார் மறுபடியும். அப்புறம் எல்லாம் வழிமொழிஞ்சாங்க, அதை இது பண்ணாங்க. ரைட், ஓகே, பரவாயில்ல. தீர்மானத்தில் நான் பார்த்தது ஆளுகின்ற அரசுக்கு எதிராக இன்றைக்கி பெரிய குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு தான். ஆமாம். ரீசெண்டாக கூட அந்த பணி நியமனம், புது ஜாப் ராக்கெட், அதே மாதிரி உணவுத்துறையில் லாரிகள் டெண்டரில் வந்த பிரச்சனை அதுன்னு வெடித்து வருது. சொல்லணுன்னா 1000 சொல்லலாம்ல. எந்த வித இதுவும் ஊழலுக்கு எதிரான எந்த தீர்மானமும் போடலை. சமீபத்தில் வந்த அந்த விஷயத்தை எடுத்து பெருசாக பேசிடலாம். அந்த தீர்மானத்தில் இடியே இது பண்ணுது, விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இவர்கள் நியாயவான்கள் என்றால் ஒழுங்காக விசாரணை நடத்தி அதில் வழக்கு பதிவு செய்யணும்னு கேட்டுடலாம். ஊழல் கிட்டேயே போகல. 2வது, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை, அந்த கோவை மாணவி பிரச்சனையாகட்டும், குடும்ப வன்முறையாகட்டும், இந்த மற்ற பல எல்லா விதமான அடிப்படை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது மது, போதை, கஞ்சா புழக்கம். இதுக்கு எதிராக தீர்மானம் இருக்கணுமா வேணாவா? நீங்கள் தான் இளைஞர்கள் கொண்ட கட்சி, அது இருக்கணும். அது இல்லை. அதே மாதிரி இது அந்த மாநாட்டில் ஒருவேளை இதெல்லாம் டெம்ப்ளேட்டாக இருக்கிற மாதிரி தீர்மானங்கள்னு ஒதுக்கிட்டாங்களா? அதை எதையுமே இந்த ஊழல்ன்ற தீர்மானம் எல்லா கட்சியும் போடுவாங்க. அப்படிலாம் மது போதைன்றது எப்படிலாம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னா இந்த விவகாரத்தை பேசுனா என்ன ஆகும்? பேசு பொருளாக மாறும். ஆமாம். மீண்டும் அந்த பணி நியமனத்தில் நடந்த விவகாரம் பேச்சு பொருளாக மாறும். ஊடகங்கள் கவர் பண்ணுவாங்க. அதுக்கு தான் தீர்மானம் அந்த மாதிரி மக்கள்கிட்ட மறுபடியும் கொண்டு போய் சேர்க்கறது. அதே மாதிரி இந்த இதில் நீங்கள் உங்களை போட்டு அடின்னு அடித்தோடனே இந்த பிரச்சனையே திசை திருப்பி இதுக்கு விஜயா காரணம், உங்களுடைய காவல்துறை, க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு, நீங்கள் இதெல்லாம் காரணம், உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்குதுன்னு திருப்பி விட்டது எதிர்கட்சிகள். அதிமுக, பாஜக, மற்ற கட்சிகள். ப்ளஸ் அவங்களுக்கு நன்றி சொல்லணுமா வேணாவா?
இதுதான் அந்த 4 நிமிஷம் வீடியோலேயே சொல்லிட்டாரு. என்னைக்கு அந்த 4வது நாள் போட்டார்ல ஒரு 4 நிமிஷம் வீடியோ. அவனும் இதில் ஒரு தீர்மானமாக போட்டு ம். அதில் உழைச்ச மெயின் பேக்கெண்டாக இருந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு ம். 2 பேர் சிறைக்கு போனாங்களா அவங்களுக்கு எல்லோருக்கும் சேர்த்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சிருக்கணும். மேடையில் அவங்கள கூப்பிட்டு பொன்னாடை போர்த்தி 2 பேரையும் வாழ்த்திருக்கணும். இரங்கல் தீர்மானம் முதல் தீர்மானமா நல்ல நிறைவேற்றினாங்க. விஷயம். அதை அவரை வச்சு வாசிக்க வச்சது அதை விட நல்ல விஷயம். விஜய் கட்டி பிடிச்சது. கரூர் மாவட்ட செயலாளரை கூட்டு வந்து நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், நான் அடிக்கடி பதிவு பண்ணுவேன். போராட்ட காலத்தில் இறங்கினாதான் அவர் ஒரு லீடராக மாறுவார். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு மதிய அழகன்னா அவ்வளோ கைத்தட்டு வருது. ஆமா நாளைக்கு மதிய அழகனுக்கு ஜெயிலுக்கு போகிறதுனா பிரச்சனையே இருக்காது. ஆமா. ஏன்னா அவர் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டார். இது மாதிரி மற்றவர்களுக்கும் மதிய அழகன் முன்னுதாரணமாக இருப்பார். கரூர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். தெரியும். செந்தில் பாலாஜியும் தெரியும், இவரும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். மதிய அழகனா எல்லாருக்கும் தெரியும். ம். இதை தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதான் மிலிட்டண்டாக கேடர்ஸ் உருவாவாங்க. பொதுச் செயலாளர் ஓடி போய் வந்துட்டா ம். இன்னைக்கு ஏன் அவங்க 2 பேரும் கூப்பிட்டு பாராட்டலைன்னா எங்கே புசி ஆனந்த மனசு கஷ்டப்படுமோன்ட்டு ம். இதாகிடுச்சு. சரி, இதெல்லாம் ஓகே. தீர்மானங்கள் பரவாயில்ல. ம். போன தடவை இந்த தடவை ரொம்ப நேரடியாக இது பிரச்சனைன்னு ம். மத்திய அரசை கண்டித்து ஒரு தீர்மானமும் இல்லை. ஒன்றிய அரசு வெறுமனே அந்த இது மட்டும்தான், அந்த மீனவர்கள் இது அதில் கூட கண்டிக்கல. நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க. செவி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐஆர் திமுக சொல்கிற மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இது கிடையாது. நான் ஒரு படி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. ம். என்சிஆர் வரையும் போயிட்டாங்க. இவங்க எஸ்ஐஆர் பண்ணோன்னாங்க. மற்றபடி தீர்மானங்கள் இதுதான் முக்கியமான. நீங்கள் நெருக்கடி கொடுக்குற மாதிரி தீர்மானங்கள் இல்லை அப்படின்றது தான் இதில் பார்க்கணும். சார், இன்னைக்கு தீர்மானங்கள் ஒரு பக்கம், 2 பேருடைய ஸ்பீச், ஒன்று விஜய் ஸ்பீச், அது நம்ம அடுத்து தனியாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய ஸ்பீச். ஏன்னா அவர் தான் ரொம்ப நேரம் பேசினார். அதை எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சார்ஜ் வச்சாரு. எல்லாத்தையுமே வந்துடுவோம். ம். அதில் பேசுனதில் நிர்மல்குமாருடைய ஸ்பீச்சு நல்லா இருந்தது. ஆமாம், டிஜிபி விஷயத்த இவர் தொட்டார். நம்ம இவர் அருண்ராஜ் அவர்கள் ஸ்பீச்சு கொஞ்சம் விட்டதெல்லாம் தொட்டார். அவர் இந்த ஊழல், இந்த பணி நியமனம் எல்லாம் தொட்டார். அதில் என்ன காமெடினா, உங்களுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் இதெல்லாம் இருக்குது, இதில் ஏங்க ஊழல் பண்ணுறீங்கன்றாரு. நான் சொல்கிறது புரியுதா? ஊழலே தப்புன்னு பேச வரல. ஊழல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இருக்குல்ல, ஏன் இதை போய் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லி. பொதுமக்கள் கிட்ட பண்ணாதீங்க, நீங்கள் அதில் பண்ணிட்டு போங்க. பணி நியமனங்களை ஏன் பண்ண? அவன் கான்ட்ராக்ட் மட்டும் பொதுமக்கள் இல்லையா? அது மட்டும் எங்கே போகுது? பொதுமக்களுடைய காசு டேரெக்டாக பொதுமக்களுடைய. இவ்வளவு நாளாக கான்ட்ராக்ட் அடிக்கிறது அதெல்லாம் ஊழல் பண்ணியிருந்தீங்களே, இப்போ இதுலேயும் வர்றீங்களேன்னா நியாயம்னு கேட்கணும். ஜாப் ராக்கெட்டுங்க, செந்தில் பாலாஜி எப்படியோ அதே மாதிரி இது ஒரு ஜாப் ராக்கெட்டுங்க அப்படின்லாம் பேசணும். கொஞ்சம் சப்ஜெக்ட் வைஸாக பேசணும். பேசினார். ஆனாலும் அந்த சப்ஜெக்ட் அவர் தொட்டார். டிஜிபி நியமனம் தொட்டார். டிஜிபி நியமனத்தில் அவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர், கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கலாம். ஒரு டிஜிபி எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணுது, கோர்ட்டையே இவங்க ஏன் மதிக்காமல் போகிறாங்கன்றதை கொஞ்சம் பேசியிருக்கலாம். இங்கே ஒருத்தர் வழக்கே போடுறாரு, பொறுப்பு டிஜிபி நியமிக்க போகிறாங்க, இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு. கோர்ட்டு கூப்பிட்டு கேட்குது, ஐயா நாங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் ஐயா அப்படின்னோன்னா, ஏன்பா ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம பண்ணலன்னா சொல்லுப்பா அப்படின்னு மதுரை கிளை சொல்லுது. ஆனால் அந்த வழக்கு ஒருத்தர் போட்டார், அவர் சொன்னதான் நடந்தது. பொறுப்பு டிஜிபி நியமிக்கிறாங்க. ஏன் நியமிக்கிறான்னு கேட்டால், டிஜிபி விலகணுன்னா வேறு யாரும் ஆள் இல்லை, பேனல் இல்லை. ஏன் அது வந்துச்சு? நீங்கள் பேனல் 3 மாதம் முன்னாடி அனுப்பணும். அவர் 3 மாதம் முன்னாடி இல்லை சார், சங்கர் ஜிவால் அவர்கள் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே அவர் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆக போறாருன்றது இல்லை, அது வேற. அதுக்கு முன்னாடி சங்கர் ஜிவால் என்னைக்கு ரிட்டையர் ஆகிறாரோ அன்னையிலேருந்து அதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடியே பேனல் அனுப்பிச்சிடணும். அது தெரியுமே எல்லாருக்கும் ரிட்டையர்ட் ஆக போறாருன்ட்டு. இவர்கள் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி உருவாக்கி பொறுப்பு டிஜிபியை போட்டுக்கலாம் தான் இவர்களோட ஐடியா. இல்லாட்டி இவங்க ஏன் அனுப்பாமல் இருக்க போகிறாங்க? அதுதான் அவங்க ஒரு பாயிண்ட்டை முக்கியமாக இந்த இதில் பொதுக்குழுவில் வச்ச பாயிண்ட் என்னென்னா, ஒரு பொறுப்பு டிஜிபியாக இருக்கிறவர் வந்துட்டு இன்னைக்கு மாற்றிடுவாங்களோ நாளைக்கு மாற்றிடுவாங்களோன்ற ஒரு மனசில் இருக்கும். அவர் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பார், அப்படி ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்கலைன்னா எப்படி சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ஒரு நல்ல கேள்வி வச்சாங்க. நல்ல கேள்வி கேட்டார். அந்த மாதிரி விஷயம் அவருக்கு தொட்டார். ஆதவ அர்ஜுனா பேசும்பொழுது கிட்டத்தட்ட அவர் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நக்கீரன் கோபால் பற்றி பேசும்போது முதல்ல என்ன சொன்னார், எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தலைவர் சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா வாடா போடான்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. தைரியம் இருந்தால் தொழுகிறா பார்க்கலான்ட்டார். போலீஸை பார்த்துட்டு எங்களுக்கு பயம் இல்லாததுன்ட்டார். அதெல்லாம் ஓகே. யார் கொடுத்த தைரியம் அது? மேடையில் சில பேர் உணர்ச்சி வயப்படுவார்கள். 2வது அவருடைய பேச்சில் பிரதானமாக தொட்டது மாப்பிள்ளை அண்டு உதயநிதி. மற்றவர்கள் யாருமே தொடலை. ஆனால் இவருக்கு மட்டும் அந்த மாப்பிள்ளை உதயநிதி மேலே என்னமோ ஒரு கோபம் இருக்குது. அவருடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் அவர்கள் என்னன்னு தெரில. ஆனால் மாப்பிள்ளை கூட ஒரு நல்லா க்ளோஸாக தான் இருக்கார். மாப்பிள்ளை டீம் கூடயும் க்ளோஸாக தான் இருக்கார். அது எப்படி சார் க்ளோஸாக இருக்க முடியும்?
இருந்துட்டு தாங்க பேசுறாரு. இருந்தார், இப்ப இருக்காரான்னு இப்போ கேக்குறேன். இருக்காரு. என்ன சார் இது இப்போ விஜய்க்கு இருக்காரு. தெரியுமா? ஆ? விஜய்க்கு தெரியுமா அது? அது எனக்கு தெரியாது. ம். இது விஜய்க்கு தெரியுமான்றது எனக்கு தெரியாது. ம். ஆனாலும் மாப்பிள்ளையும் அடிக்கிறாரு, உதயநிதியும் அடிக்கிறாரு. உதயநிதியை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாருன்னா, மாப்பிள்ளை சொல்லி தான் ஒருவேளை உதயநிதி அடிக்கிறாரா? அது தெரியல. இவர் எந்த அளவுக்கு உதயநிதி அடிக்க போயிட்டாருன்னா, கூட்டு சதியில முக்கியமான ஆளு இவர் ஒரு ஆளு. ம். அங்க நடந்தது கூட்டு சதி. ம். மக்களை கொல்வதில நடந்த கூட்டு சதி. இல்ல சார். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல சப்ஜூடியஸ். இதுல இருக்கு. விசாரணையில சிபிஐ விசாரணையில இருக்கு ஒரு ஒரு கேஸ். அதான் அத சப்ஜூடியஸ்னுவாங்க. அத பத்தி இப்படி ஓப்பனா சார்ஜ் வைக்கிறதுன்றது எப்படி பாக்குறீங்க? அது அந்த வழக்கு விசாரணையை பாதிக்குது. இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு யாராவது புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கலாம். ம். பொதுவெளியில கண்டிப்பா பேசி திமுக இருந்து குடுப்பாங்களே. ஏன்னா திமுக வந்து அதை தாண்டியே கொடுக்கலாம். என்ன பண்றாருன்னா, டெப்டி சிஎம் மேல சார்ஜ் வச்சிருக்காரு. டெப்டி சிஎம் இல்ல, எல்லார் மேலயுமே வைக்கிறாரு. இந்த கட்சிய இந்த அரசு மக்களை கொல்றதுக்கு முயற்சி எடுக்கும் பொழுது, நம்ம இவரெல்லாம் இங்க வரல. பெரியசாமிலாம் ஏன் வரல? ம். ஆமா. அவருக்கு இந்த மக்களை கொல்ற இந்த மாரி விஷயங்கள்ல உடன்பாடு கிடையாது. அப்படின்ற மாதிரி கொண்டு போறாரு. அவர்கள்லாம் வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள்லாம் கலைஞர்கிட்ட அரசியல் படிச்சவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆ. கூட்டு சதி நடந்திருக்கு. இந்த ம அந்த உயிர் பலின்றது நியாயமா ஒரு ஸ்டாம்பேட்னால நடக்கலன்ற மாரி பதிவு பண்றாரு. ம். இது கிட்டத்தட்ட டெஃபர்மேட்டிவ். ஆமா. அதுக்கு அதெல்லாம் பார்த்து பேசணும். பொது வெளியில பேசணும். அதுக்கு அவர்கிட்ட ஆதாரம் இருந்தா சிபிஐ கிட்ட நேரா போய் சொல்லணும்ல. ஆ அப்படி இருந்தா சிபிஐட்ட சொல்லணும். ம். ஒரு சப்ஜூடியஸ் மேட்டர்ல இந்த மாரி பேசக்கூடாது. இதுதான் மேடையில பேசும்பொழுது பார்த்து இது பண்ணணுன்றது. உணர்ச்சி வசப்பட்டாரோ? இவர் தான் குரான் மீது சத்தியம்லாம் சொல்லிட்டுருக்காருல்ல, உணர்ச்சி வசப்பட்டு. ம். அதனால இதுவும் அந்த மாரி பண்ணிட்டாரு. போக போக சரியாவார்ன்னு நெனைக்கிறேன். அவர் தான் சொல்றாரே, சுப்ரீம் கோர்ட்ல போய் நாங்க எதுவா இருந்தாலும் பார்த்துக்குவோன்ட்டு ஒரு வார்த்தையும் அது எங்கள கைது பண்ணுங்க. ம். கூட ஒரு அவர கோத்துக்கினாருங்க. ம். புஸ்ஸி பயந்துட்டு இருப்பாரு. யோவ்! என்னய்யா மறுபடியும் எங்க பொதுச் செயலர வேணா அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா என் தொண்டை மேல கை வச்சீங்கன்னா, ம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்றாருல. ஆமா. ஆனா அது ஒரு வகையான ஒரு நம்பிக்கை குடுக்கும்ல. அந்த கட்சியோட தொண்டர்களுக்கு. உங்களுக்கு நம்பி குடுங்க. நம்ம ஆளு என்ன ஆவாரு? யோவ்! என்னய்யா மறுபடியும் என்ன தலைமறைவா சொல்றேன்னு கேட்பார்ல. பொதுச் செயலாளர். பின்ன என்ன? என்ன சார்? என்னை கைது பண்ணுங்கள். இப்போ பொதுச் செயலாளர் வேணா கைது நீங்க பண்ணுங்கன்னா, சொன்னீங்கல்ல, மதிவாணன் அவர்கள் இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிட்டாருன்ட்டு. அந்த அந்த மாரி இன்னைக்கு ஆனந்த் அவர்கள் கைதா இருந்தா எவ்வளோ ஃபேமஸ் ஆயிருப்பாரு. ஆயிருப்பாரு. அவருக்கு பயம். எங்க சங்கிலி கிங்கிலிலாம் போட்டு கட்டி, ம். கருப்பு துணி போட்டு, டக்குன்னு தூக்குல போட்டு தூக்கிடுவாங்களான்னு பயம். அவங்க பார்த்த போலீஸ் அப்படித்தானே இருக்கும். அந்த வழக்கு சம்மந்தமா தெரியாது. ம். இல்லாட்டி ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருந்துட்டு இந்த மாரி ஓடி ஒளிஞ்சா, அது வாழ்நாள் பூரா ம். பேசப்படும்னு இருக்கும்ல. ஆமா. இதே நீ உள்ள போயிட்டு வந்திருந்தா, இன்னைக்கு விஜய் முதல்ல விஜய் கட்டி பிடிச்சிருப்பாரு, பொன்னாடை போத்திருப்பாங்க, ஒரு தீர்மானம் போட்டிருப்பார்ல. ஆமா. நம்ம இவரு எப்படி அறிமுகப்படுத்திருப்பாரு மோகன்ராஜ். ம். சிறை சென்று மீண்ட சிங்கம். ராஜ்மோகன். ஆ ராஜ்மோகன். ராஜ்மோகன் தானே சொன்னேன். மைக் மோகன் தான் சொன்னேன். மோகன்ராஜ்ன்ட்டீங்க. மோகன்ராஜ்ன்ட்டானா? இது எனக்கு வந்து தெனாலி படம் மாரி மைக் மோகனு, மோகன்ராஜ் மாரி வரும். ராஜ்மோகன். ராஜ்மோகன். ராஜ்மோகன் என்ன சொல்லிட்டாரு? துணை பொதுச் செயலாளர். சொல்லியிருப்பாரு. அவர் உள்ள போயிட்டு வந்திருந்தா, சிறை சென்று மீண்ட சிங்கம், எங்கள் தங்கம் இதோ வருகிறார். அஞ்சா நெஞ்சன், எத்தகைய அந்த வடிவேலுக்கு ஒரு படத்துல சொல்லுவாங்க. எத்தகைய இது வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய தங்கம் அதுன்னு. அந்த அளவுக்கு பில்டப் அது பண்ணியிருப்பாங்கல்ல. எல்லா கட்சியிலயும் அப்படி பண்ணுவாங்க. இவரும் பண்ணியிருப்பாரு கண்டிப்பா. யாரு? அதான் சொல்றேன். ம். இதுக்கு வாய்ப்பு இல்லாம அவர் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. ம். அதனால தான் மதியழகனையும் பாராட்டல. அதனால பார்த்து பேசணும். அது நீங்க பேசுங்க. எங்கள கைது பண்ணி என் தலைவன தொட்டு பாரியா? கை வச்சு பாரு என் தலைவன அமிதாப் அப்படின்னா, பாபாக்கு கோவம் வந்துருச்சு. அமிதாப் மாமா கோவம் வந்துச்சுன்ற மாரி ஆயிடும். அவரு தான் பயப்படுவாரு. நீ என்ன கோத்து விடுற அப்படின்னு. அதுவும் சொல்லிட்டாருல, என் தலைவனை தொட்டு பாருன்னு. வந்து கைது பண்ணி பாருடா. என் தலைவன் பனையூர்ல தான் நான் கைது பண்ணி பாடுறான்னு. புசி அண்ணா நம்ம 2 பேரையும் உள்ள கொண்டு போய் வைக்காம இவர் விட மாட்டார் போல. ஏதோ திட்டம் ஸ்லீப்பர் செல்லா இருப்பாரோ அப்படின்னு. அதான் சார். அடுத்தது திரு விஜய் அவர்கள் பல நாட்கள் கழித்து மௌனத்தை கலைச்சிருக்காருன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை பேசினாரு. ஆனால் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எப்படி அவர் வந்துட்டு மாப்பிள்ளையையும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சார்ஜ் பண்ணாரோ, இவர் ஸ்ட்ரெயிட்டாக முதல்வர் அவர்களை மட்டுமே சார்ஜ் பண்ணி பேசினார். எதற்காக அந்த அவ்வளோ கோபம் என்னன்னு தெரியல. அவர் முதல்வர் வேட்பாளர்ல. முதல்வர் வேட்பாளர். ஆமா, நான் அவங்களோட வச்சுக்கிறேன். ம். நீ அவங்களோட வச்சுக்கா. ம். நீ பொதுவாக சுத்து. ம். புஷி நீ எதுவும் வேணாம். நீ வரவேற்பு மட்டும் பார்த்துக்கணும். புஷி உஷாராயிடுவார் ஆரம்பத்துல இருந்தே. எப்பா அவர் வரவேற்புரை தான் ஆமா, படிச்சார். நான் யாரையும் திட்ட மாட்டேன்ப்பா. நான் வந்து வரவேற்பேன். தலைவரை எனக்கு புகழ தெரியும். தலைவர் எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசணுமோ அந்த அளவுக்கு நான் பேசிக்குவேன் அப்படின்னு. அப்போ அவருடைய பேச்சு முழுவதுமே அந்த இதுக்கெல்லாம் சொல்லியிருந்தோம். எடப்பாடி கூட நடுவில் வருத்தப்பட்டாராம். என்னப்பா ம். இந்த தம்பி என்னப்பா நாங்கள் உட்காந்து அவருக்கு சண்டை போட்டுனுக்குறோம். அவர் அந்த சைலண்டா தம்பி சைலண்டாக இருக்குது. ஒரு அறிக்கை கூட விட மாட்டேங்குது. அதெல்லாம் பெரிய அநியாயம் இல்லை. ஆமா. ஏங்க சைலண்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரியாங்க வீட்டை பூட்டி நான் உட்காந்துட்டு இருப்பீங்க. 30 நாள் முதல்வர் உட்காந்து அடியர்னு அடிக்கிறாரு. அது உடனே பதில் வரணும்ல. ம். இதெல்லாம் பலரும் பல இடத்துல பேசின பிறகு
நான் முதல்வர் அன்று பேசினார் அப்படின்னு இன்னைக்கு போய் சொல்லியிருந்தா வன்ம வலைகள் பின்னப்பட்டதுன்னு சொல்றாரு. வன்ம வலைகள். அப்புறம் வந்து இன்னொன்று சொன்னார் ஏதோ ஒரு நிறைய சொன்னாரு. பல அதில் கவிதைகள் மாதிரி இருந்துச்சு. ஒரு ஒரு வித்தியாசமான தமிழ் ஒன்று சொன்னார், விதுந்தியா ஏதோ ஒன்று. ம். எனக்கு என்னன்னு தெரில, அது சமஸ்கிருதமா என்னன்னு தெரில. வதந்தியா? வதந்திய விதுந்தின்னு இருப்பாரோ என்னன்னு தெரில. அது எல்லாருக்கும் டங் ஸ்லிப் ஆகிற மாதிரி ஸ்லிப் ஆயிருக்கும். நான் மறுபடியும் போட்டு கேட்டேன், சாதாரணமாக ஸ்லிப்பாகாமல் தான் போகுது அது. ம். அப்போ முதல்வரை நேரடியாக அட்டாக் பண்ணி பாருங்கள் முதல்வரே, அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம். கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை திரும்பி இவர் ஒரு தடவை படிச்சு காமிச்சிட்டாரு. ஏன்னா தலையில் கொட்டி அனுப்புனாங்க 3 தடவை. அந்த வார்த்தைலாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த ஒரு நபர் ஆணையத்தை ம். தலையில் கொட்டி அனுப்பிச்சி வச்சாங்க ம். அப்படின்னு அது பண்ணதெல்லாம் வாய் தொடச்சாரு சார் அவர் முடிச்சுட்டு. வாயை தொடச்சேன்னா எடுத்துடணும். வாயிலேயே 10 நிமிஷம் வச்சு எல்லாம் கை தட்டுறாங்களா என்னையா? இந்த இடத்தில் கை தட்டவுன்னு போடலையாடா யாருமே? இந்த இடத்தில் 5 செகண்டுகள் வாயில் கை வைக்கவும். ம். கை வைக்கணும் அங்கேயும் சொல்லிடணும்ல, அப்படி வச்சு கொஞ்ச நேரம் இருந்தோன்னா கை தட்டணும்னு. அதை யாரும் கை தட்டல. அவர் மட்டும் கை தட்டி வாங்கிட்டு போயிட்டாரு. ம். யாரு? அதை அர்ஜுனா. அது வச்சு. நீங்கள் அங்கேயே உட்காந்து சினிமா பார்ப்பீங்கன்னு சொன்னார்ல, ஆமா. அது கை தட்டி வாங்கினதில்ல. அதனால் முதல்வரை இவர் நேரடியாக சில இடங்களில் இது பண்ணார். இறுதியாக சொன்னது திமுக அதுதான் தாவேகா. முக்கியமான விஷயம். அதுதான் நான் கேட்க வந்தேன். ஆ, ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட இவங்க சைலண்டா இருந்த இந்த 30 நாட்கள்ல வந்துட்டு பல கூட்டணி கணக்குகள் வெளியே பேசப்பட்டது. விஜய் என்டிஏக்கு வந்துருவாரு, இல்ல வரமாட்டாரு, காங்கிரஸ் விஜய் கூட போயிடும். இது எல்லாத்தையும் எவ்வளோ நிறைய கான்ஸ்பிரசின்னு சொல்லலாம், இல்லை நிறைய கணக்குகள்னு சொல்லலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவர் தெளிவாக என்ன சொன்னாருன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், போட்டி 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு கை காமிச்சாரு. ஒண்ணு டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. தீர்மானமே போட்டாங்க. விஜய் தலைமையில் தான் கூட்டணி, விஜய் இதுன்னு. இதெல்லாம் போடுவாங்க. ஏன்னா இருக்க தேர்தலுக்கு இன்னும் இவர் யாராட்ட பேசிகிட்டு இருக்காரு. 5.5 மாதம் இருக்கு. ஆமாம், அதனால் யாராட்ட பேசினாரு, ம். மற்ற விஷயங்கள் இவருக்கு எப்படி சாதகமாக அமைஞ்சது, ம். அண்ணாமலையே வந்து இவருக்கு ஆதரவாக ஏன் பேசினாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அண்ணாமலை ஆதரவாக பேசினாரு, நியாயத்தை தானே சார் பேசினார் அண்ணாமலை. நியாயத்தை எல்லா டைமும் பேசிடுவாங்களா? ம். நியாயம் என்ன சும்மாவா கிடைக்குது? நியாயத்துக்கு கிடைக்கிறதுக்கும் பல காரணங்கள் இருக்கும். சும்மாலாம் பேச மாட்டாங்க. அப்போ ஓங்கி நின்றுலாம் பேச மாட்டாங்க. சரி அதெல்லாம் விட்டுருங்க. கீழே தொண்டர்கள் கொடி பிடிச்சிட்டே போனாங்க. அதனால் ஒவ்வொரு பின்னாடி இருக்குது. இவர் யார்கிட்ட பேசினார்? ஒருவேளை அந்த 11th அவர் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்களோ, அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். என்ன விஷயம்னா, இவர் மூவ் பண்ணி என்டிஏ லீடர்ஸ்கிட்ட பேசுனது உண்மை. அதில் சில இன்னும் போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் தனித்து போட்டி, எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அதை எடுத்துக்கிட்டு ஆதரவு ஊடகங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுவாங்க. ஏன்னா இவர் என்டிஏ கூட போனார்னா அவங்களுக்கு பெரிய நஷ்டம். அதனால் இன்றைக்கி இவங்க வாயால் பார்த்தீங்களா சொன்னாங்களே பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு இப்போ என்னெல்லாம் கீழே வந்து திட்டுவாங்க. டேய் உன் எண்ணம் நிறைவேறவில்லை பார்த்தாயா அப்படி. திமுக கூட்டணியில் கட்சிகள் திருமாவளவன் அவர்கள், சிபிஎம் வைகோ அவர்கள், இவங்கெல்லாம் என்னென்னா விஜய் மேலே ரொம்ப அக்கறையாகி அவர் பிஜேபி கூட போயிடக்கூடாது, அவர் தனித்து நிற்கணும், அவரோட பலத்தை அவர் காட்டணும் அப்படின்ற இன்னும் சில மூத்த பத்திரிகையாளர்கள் விஜய் ஒரு அசைன்மெண்ட் ஒரு நரேட்டிவ் உருவாக்குனாங்க. விஜய் தனித்து நின்னா தான் ஜெயிப்பார், ஜெயிச்சிருவார். எது சொன்னாங்க மாதிரி ஃபர்ஸ்ட் இதுலேயே ஜெயிச்சிருவார், தனிச்சு நின்னா ஜெயிச்சிருவாருனாங்க. என்டிஆர் மாதிரி 6 மாசத்துல கட்சி. ஆமாம், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதனால் இந்த இது வந்து அவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். இன்றைக்கி நைட்டு வந்து டிபேட்லாம் விஜய் தனித்து போட்டி, அதிமுகத்தில் கரியை பூசினாரா, என்ன ஆகும் அப்படி இப்படின்றப்போ வந்து முதல்வர்கிட்ட கேள்வியெல்லாம் டிபேட்டில் வராது. அதெல்லாம் வராது. தனித்து போட்டி அறிவிச்சா நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கங்க. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு 15 நிமிஷம் என்னமோ பேசினார்னு நினைக்கிறேன், 11 நிமிஷம் என்னமோ பேசினார்னு நினைக்கிறேன். மேட்ரு இன்னைக்கு எதுவும் கிடையாது. அதில் கடைசி 1 நிமிஷம் தான் அந்த இது பேசினார். டிஎம்கே தான் அதுவும் கடைசி தீர்மானம் தனித்து நிற்கிறது தான் இன்னைக்கு டிபேட். என்ன ஆகும் அதிமுக கூட்டணி, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இலவு காத்த கிளியானார் எடப்பாடி, நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் போட்டு டிபேட் போகும்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவர்கள் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முடிவு ஒருவேளை தனித்தனே எடுக்கிறாங்க. அது ஒருவேளை நல்ல மூவா, கடைசி வரைக்கும் சைலண்டாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி. அதான் அப்படி தான் செய்யணும். இல்லாட்டி எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் வந்து இப்போ உடச்சி விட்டா நல்லா இருக்காதுல்ல. அதனால் ஆனால் அவங்கள கேட்டாலும் சார் கூட்டணிலாம் இல்லை சார், தனித்து தான் சார்ன்றாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இங்கே இன்னும் திமுகக்குள்ள ஸ்லீப்பர் செல் இருக்குல்ல, சாரி தாவேகாக்குள்ள திமுக ஸ்லீப்பர் செல்லுங்க இருக்குது. அந்த ஸ்லீப்பர் செல்லுங்க கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துச்சுன்னா
யார் அந்த ஸ்லீப்பர் செல்லு? நம்ம ஜானே ஒரு பெரிய ஸ்லீப்பர் செல்லு தான். இவர் சம்பளம் கொடுத்து வச்சிருக்காரு. சம்பளம் கொடுத்துனா கட்சிக்குள்ளலாம் வேலை யார் காளியம்மாவா வரக்கூடாது, இவர் வரக்கூடாது, அவர் வரக்கூடாது, இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறா? அவர் தானே. கட்சி பொதுச் செயலாளரும் தலைவர் தான் தீர்மானிக்கணும். அவங்கள யார் தீர்மானிக்க வைக்கிறா? ஜான் தானே. அக்ரிமெண்ட்லேயே போட்டு தானே அவர் கட்சிக்குள்ளே நான் அதெல்லாம் அக்ரிமெண்ட்ல எழுதிக்க. கட்சிக்குள்ளே நான் ஆளெல்லாம் கொண்டு வருவேன் பேசி கீசின்னு. அந்த கொண்டு வருவேன்றதுல இவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு இவரே சேர்த்துக்கினார். யாரை கொண்டு வந்திருக்காரு இப்போ யார்? வரைக்கும்? ம். யாரையும் இல்லை. அருண்ராஜ் அவராக தான் வந்தார் ஆமாம். நினைக்கிறேன். இவர் வேலை செஞ்சாரான்னு கேட்டிங்களா? அதை விட்டீங்க. இதெல்லாம் கேட்க வேண்டியது விஜய். அதனால் அந்த மேட்டர்லாம் விட்டுருங்க. ம். ஜானு புஷி வந்து அப்படியே பார்த்துன்னு இருப்பார். தலைவர் என்ன சொல்கிறாரோ தலைவர் என்டிஏ போகலாம், தலைவர் என்டிஏ தான் இது. ம். இல்லை வேணாம் தனியாக நிற்கிறேன். ஆமாம் தலைவர், நான் அப்போவே நினச்சேன் தலைவர் தனியாக நிற்கலாம் தான் கரெக்ட் தான். அப்படி அவர் ஜானு அவருக்கு என்ன சாரி புஷி விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது அவர் வேதவாக்கு ஓகேன்னுவாங்க. ஆதவுக்கு இங்கே இருக்கிறது தான் பெட்ரு, தனியாக இருக்கிறது தான் பெட்ரு. ம். அவர் காங்கிரஸை கூட்டு வருவாருன்னு பேசிட்டு இருக்காங்களே. காங்கிரஸ் அவர் கூட்டு வருவார். காங்கிரஸ் வருமானதானே மேட்ரு. ம். காங்கிரஸுக்கு இங்கே வரணும்னு என்ன அவசியம் இருக்குது? ம். உங்களுக்கு அகில இந்திய லெவலில் இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குது. ஒருவேளை 40 இந்த எம்பி 10 நாள்ல நவம்பர் 14 ரிசல்ட்னு நினைக்கிறேன் இதுக்கு பீகாருக்கு. வரட்டும். அதுக்கு அந்த அந்த முடிவுகளை பொறுத்து சரி காங்கிரஸ் முடிவு எடுக்கணும். காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. அப்புறம் தமிழ்நாட்டில் அதனால் அப்படியே பர்சன்டேஜ் ஏறிடும். நாலுலேருந்து விஜய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். ம். புஷி முன்னிலும் வேகமாக போலீஸுக்கு சவால் விடும் வகையில் செயல்படுவார். கீழே இருக்கிற எல்லாரும் ரெடி ஆகிடுவாங்க. ம். காங்கிரஸ் வந்தோன்னே சேர்ந்து நின்று ஜெயிச்சிருவாங்களா? ம். என்ன இதெல்லாம் உருட்டுறது. ம். இல்லை சார், இப்போ அவங்க சைடில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி இவங்க சைடில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது தப்பு இல்லையே. காங்கிரஸுக்கு அந்த நரேட்டிவ் ஏன் செட் பண்ணாங்கன்னா இவர் என்டிஏ பக்கம் போயிடக்கூடாது. ம். இங்கே பாருப்பா, காங்கிரஸ் வந்துடும், காங்கிரஸ் வந்தால் செம்மையாயிடுவாங்க. என்ன செம்மையாயிடுவாங்க? காங்கிரஸ் வந்தால் கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்துடுவார். அது எப்படி வருவார்? ம். திருமாவளவன் கிளம்புறேன்னு வச்சுக்கிங்க. ஆளூர் சவனவாசல் எல்லாருமே அண்ணன் போயிட்டு வாங்கினேன். அதுதான் சொன்னேன், திருமாவளவர்கள் வந்துடுவார் தான் சொன்னேன். விசிகா சொல்லல. கரெக்ட். திருமாவளவன் அப்போ கேட்பாரு, விசிகா அண்ணன் அதிகபட்சம் நாங்கள் தாங்கிறோம். கேட்டு பாருங்க, 5-4 எம்எல்ஏ இருக்கும். எம்பியும் இங்கே தானே இருக்கிறாரு. ரவிக்குமார் பாருங்க, ரவிக்குமார் அவர் பின்னாடி சொல்லுவார் அண்ணன் பாய். அவர் இந்த தடவை தான் பானையில் போட்டிட்டு இருக்காரு. போன தடவை உதயசூரியன். ஆமா. போட்டிட்டு. அதனால ம். திரும்ப நினைச்சா கூட அது நடக்காது. ம். இடதுசாரிகள் வாய்ப்பே இல்லை. ம். அதனால விஜயை நம்பி விஜய் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ம். இவர் சொல்லுவார் வானிலை அறிக்கை மாதிரி ம். 27%, 1% குறைச்சிட்டாரு. மறந்துட்டாரா? அது ஒரு- அன்னைக்கு பேட்டி கொடுத்தாருல, ம். சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் பேட்டி கொடுத்தாருல, 27%. நீங்க என்ன சொன்னது? நீ 1% குறைச்சிட்டாரு. அது 2026 அந்த 26. 26%. இல்லை ரொம்ப கோபமாக பேசுனால 1% இது பண்ணிட்டாப்புல. இல்லாட்டி இந்த புயல் வந்து போகும்ல, அந்த மாதிரி வானிலை இறங்கியிருக்கு. நான் நாளைக்கு 2% ஏற்றிப்பாப்புல. ம். அடுத்த வாரம் பேட்டி எடுத்தையும் யாதவ் அர்ஜுனாவை 29% வந்துட்டோம் அப்படின்றவாப்புல. அது எப்படி தான் ஏறுது எப்படி தான் இறங்குதுன்னு தெரில. 10, 15, 20, 22, 22, 25, 26, 27. ம். நான் இன்னொரு விஷயம் இன்னைக்கு எதிர்பார்த்தேன். திரும்ப அந்த மக்கள் சந்திப்பு எப்போ, அந்த அவருடைய சுற்றுப்பயணம் திரும்ப எப்போ தொடங்கும்ட்டு அந்த அறிவிப்பு ஏதாவது வரும்னு நினைச்சேன். அந்த அறிவிப்பு ஆகுது எதுவும் வரல. போங்க ஆகுது. என் தலைவனை உள்ளே வைக்கலான்னு பார்க்குறீங்களா? ஏன் சார்? புஷி ஆனந்த நீங்கள் வாட்டு ஏதாவது பண்ணுவீங்க. ஆ. எவன் தலைமறைவா வருது? அந்த 15 நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும். அது நாங்கள் பண்ணுவோம், எதாவது பண்ணுவோம். ம். போகாத மாதிரி எதாவது பண்ணுவோம். ஆனால் கோர்ட்டு 10 நாளுக்குள்ளே எஸ்ஓபி கொடுக்கணும்னு சொல்லிருச்சு. அந்த எஸ்ஓபி எல்லாருக்கும் தான். இவங்களுக்கா? அது வந்தோடனே ஒரு வேளை கிளம்பிடுவாங்களோ? இன்னும் கிளம்புறது லேட்டாக ஆகும். டிசம்பர். இந்த ஸ்கூல் பசங்க ஜிம்மு போய் பார்த்துட்டு, நீ ஜிம்மு போய்க்கிறீங்களா? போய்க்கிறீங்களா? போயிருக்கேன். என்ன பண்ணுவீங்க? டெய்லி போவீங்களா? இப்போ நான் ஒரு வாரம் போவோம், போர் அடிச்சோன்னு. அது இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று நினைப்பீங்க தெரியுமா? அடுத்த வாரம் 1ஆம் தேதியிலேருந்து காலையில் எழுந்துச்சி போயிடுவாங்க. 1ஆம் தேதி காலையில் என்ன நினைப்போம்? நீ திங்கக்கிழமை புதன்கிழமை காலையிலேருந்து போயிடலாம். 3ஆம் தேதியிலேருந்து நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? ஆமாம். சேம் விஜய்க்கு அதுதான் பிரச்சனை. விஜய்க்கு பிரச்சனையா இல்லை அவர் சுற்றி இருக்கிறோம்? சுற்றி அவரு தான் சொல்கிறேண்ணே புஷி அண்ணா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஓகேண்ணா. அப்படின்னா டிசம்பர் இப்போ நான் நினச்சேண்ணா, நீங்களே சொல்லிட்டீங்கண்ணா அப்படின்னா. அதனால் நவம்பர் மழை பெய்யும்ண்ணா, வேணாண்ணா வேஸ்ட்டு, எஸ்ஓபி வேறு வரல. சரி, அப்போ டிசம்பரில் போயிடலாண்ணா. டிசம்பர் அண்ணா இந்த மொத்தமாக கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சிடலாம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டு போயிடலாண்ணா. கிறிஸ்மஸ் கொண்டாட்டி போயிடலாம்ல? ஆமாம். சரி அண்ணா, நியூ இயர் வருதுண்ணா, ஒரேடியாக வாழ்த்து சொல்லிட்டு அப்படிதான். சரி அடுத்து பொங்கல் வந்துடும். பொங்கல் வந்துடும். பொங்கல் கழிச்சு போயிடலாண்ணா. அடுத்து அன்னைக்கு வேஷ்டி சட்டை கட்டு மாட்டு வண்டியில் வந்துடுறீங்கண்ணா, போயிடலாண்ணா அப்படின்னு. எஸ்ஓபிக்குள்ளே வருமா அது? அண்ணா தெரிலண்ணா, நான் விசாரிச்சுக்கிறேண்ணா. அவர் தான் இன்னைக்கு சொன்னார், இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு மட்டும் தான் கட்டுப்பாடு போடுறாங்கன்னு சொல்கிறாரு.
அவங்கள பஸ்ஸில் ஏறிக்கிட்டு ரோட் ஷோ வர சொன்னாங்க. அது இன்றைக்கி ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, திருச்சியிலிருந்து நாங்கள் வந்த பொழுது 7 மணி நேரமாக வந்தோம், அரியலூர் போகும்பொழுது நீங்கள் தான் வந்தீங்க 7 மணி நேரமா, சரி இப்போ எங்கே போச்சு அந்த கூட்டம்லாம்? காலேஜுக்குள்ளேருந்து இப்போ போனார்ல, மகாபலிபுரம் இன்னைக்கு போனார்ல, அன்னைக்கும் போனார்ல, எங்கேயா கூட்டம் வந்துச்சா பைக்கில் வர்றது? ஏன் எங்கே போச்சு? தெரியுதா இவங்களே திட்டமிட்டு உருவாக்குறாங்கன்னு. இன்றைக்கி பிரச்சனைன்னு ஒன்று அப்படியே அதே தான் அந்த ரோட் ஷோவும். நீங்கள் வர வேண்டியது திருச்சிக்கு வர்றீங்களா, எங்கேயா நைட்டு வந்து தங்கிட்டு காலையில் மத்தியானம் கூட்டமா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு ஒரு வண்டியில் போய் அங்கே இறங்குனீங்கன்னா பேசிடலாம். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா பேச வராதுல்ல, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு திருச்சிக்கு இதில் போகிறது, எது ஏரோட்ரமில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து ரோட் ஷோ அப்படி காமிச்சிட்டு அப்படியே எல்லோரும் தேட்டிங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு திருச்சியில் ரூமே தர மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் கூட தான் பண்ணுறாரு, ஏன் விஜய் பண்ணக்கூடாதா என்ன அந்த விஷயத்த? முதலமைச்சர் கூட்டமாக வருது அப்படி அப்படியே இப்படி இப்படின்றாங்க, ஏய் வாங்க வாங்க அப்படி அப்படியெல்லாம் தலைவரே வணக்கம் வணக்கம் அப்படியே ஒரு நவந்தோன்னே இப்படி போ, இப்படியே போவாத கண்டுபிடிச்சிடுவார், அப்படி இப்போ நீ அந்த சைட்லேருந்து இப்படி எதிர்வா அப்படியா டக்கு டக்குன்னு இது யூனிஃபார்ம்லாம் மாற்றுறாங்க. ஒரு தடவை தொப்பி ஒருத்தர் வச்சுட்டு நிற்பார், இவர் இங்கே பார்த்த மாதிரி இது சரி 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 அப்படின்னு. இந்த ஒரு படத்தில் அதாவது என்னென்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பின்னாடி இருக்க கூட்டம் இவர் தாண்டின உடனே ஓடி வந்து திரும்பி சுற்றி இப்படி நிற்குது ட்ரெஸ். சில ஸ்கூல் பசங்க வேறு சிஎம் அவருக்கு தெரியாதா அவர் பார்க்கும்போது கூட்டம் வந்த கூட்டம் தான்ட்டு சிஎம் அவர்கள்? அவர் ஒரு தடவை தலைவரே நீங்கள் போகிறீங்க எல்லா லேடிஸ் கை நீட்டுவாங்க, எல்லா கையிலையும் நீங்கள் அப்படியே ட்ரம்ஸ் வாசிச்சே போகிறீங்கன்னு அவர் அப்படியே வாட்சினே போகிறாரு. திடீர்னு ஒரு பாய் ஒரு ஆள் ஒரு எல்லாரும் கை நீட்டுவாங்க, உள்ள வரவங்க அப்படி தட்டிட்டு அப்படியே வருவான். அதை பார்த்தா எல்லாருக்கும் தட்டு போகிற ஒரு ஆள் தக்குன்னு கை நீட்டுறாரு. இது அர்ஜென்ட்டாலே இல்லையே அப்படின்னு பட்டுக்குன்னு இழுத்தார், பார்த்தீங்களா கையை? அதனால் அவரெல்லாம் கவுண்டமணி அது இவரு இன்னைக்கு இவங்களே சொல்கிறாங்கல்ல, நீ போனிய நேற்று ரோட் ஷோ போனிய வேலூரில் கூட்டமாக வந்துச்சு, அதை வச்சு தானே பேசினார். என் தலைவன் போனால் என்ன ஆகும்? உன் தலைவன் போனால் கூட கூட்டம் வாக்கிங் போனால் என்ன? உன் தலைவன் வாக்கிங் போனால் கூட கூட்டம் வரும். ஆனால் நீங்களாக உருவாக்குனீங்கன்னா அந்த கூட்டம் வந்து வேறு மாதிரி அள்ளும். அது இந்த புஷி பண்ண வேலை. இதுக்கு போகிறாரு கோயம்புத்தூருக்கு, பூத் கமிட்டி கூட்டத்துக்கு. கம்முன்னு போயிருந்தா இதாக இருக்காது. இவங்க எல்லா மாவட்டத்தையும் வர சொன்னோன்னே அந்த கோயம்புத்தூரை ஸ்தம்பிச்சு போய் ஜனங்க செம்ம காண்டாயிட்டாங்க. திருச்சிலையும் அதே தான். அன்னைக்கு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணவன், ஃப்ளைட்டை வந்து இறங்கி அப்பா சாவுக்கு வந்தவன் மிஸ் பண்ணது, இன்டர்நேஷனல் போட்டது, பல பேர் அன்னைக்கு காண்டாயிட்டாங்க. இதெல்லாம் இவர் இன்னும் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா இவர் உள்ள ஓட்டம் செம்ம கடுப்பாக இருப்பாங்க. இந்த கரூர் நடந்தோடனே இவங்க போட்டு அடித்தாங்கல்ல, ஜனங்களுக்கு பொதுவாக திமுக அடிச்சதுன்னா கரிசனம் இவன் அடிக்கிறான்னா அவன் நல்லவனா இருப்பானா? ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதனால தான் இவருக்கு அந்த இது வந்துச்சு. ப்ளஸ் எதிர்கட்சிகள் எல்லாம் பேசினோன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, அமைதியாக இருப்போம். அதை வச்சு நான் சொல்கிறேன்ல, 30 நாள் துக்கம்னா நாங்கள் அமைதியாக இருப்போம், அது எங்கள் வழக்கண்டா சொன்னார்ல. எந்த ஊரில் தெரியல. அவங்களே வெளியே வந்துட்டாங்க, 5ஆம் நாள் வெளியே வந்துருக்க மாட்டாங்க, நான் வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பாங்க எல்லாரும். இல்லை இல்லை, இவருக்கு மட்டும் என்ன துக்கம்? 30 நாள் துக்கம். இந்த முஸ்லீமில் கணவர் இறந்துட்டாருன்னா பெண்கள் இத்தான்னு இருப்பாங்க, ஒரு 40 நாள் வெளியே வரமாட்டாங்க, அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாதுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரியா? என்ன கதை இது? இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டுருக்குறோன்னு ஒரு இது ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆனதுனால எல்லாரும் சப்போர்ட் பண்ணனால அந்த இது ஓடுது. அதனால் தனித்த முடிவு அப்படின்றது கிட்டத்தட்ட இவர்களுக்கு சிக்கல். இப்போது மொத்தத்தில் இந்த 35 நாட்கள் கழித்து இந்த பொதுக்குழுன்றது அவர்களுக்கு ஒரு சின்ன முன்னேற்றமா இல்லை எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? முன்னேற்றம் தான். அவர்களுக்கு முன்னேற்றமோ இல்லையோ இவங்களாம் கொஞ்சம் திருப்தி அடைவாங்க. அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, திமுக சைடு, இந்த கூட்டணி கட்சிலாம் எப்பாடா தனியாக நிற்கிறான், இப்போ ஓரளவுக்காவது ஜெயிக்கலாம். ஆனால் இருந்தாலும் முதல்வர் அவர்களுக்கு உளவுத்துறை மூலியமாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்கன்ற தகவல் போயிருக்கோம். அது போகாமல் இருக்கு தானே இந்த மாதிரி உருட்டுறது. காங்கிரஸ் வந்து விடும், அது தனியாக நாள் ஜெயிக்கலாம். அங்கே போனால் கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் அங்கே தாவேகாவோட அந்த என்டிஏ கூட்டணி போனால் கூட மீண்டும் ஸ்டாலின் முதல்வராவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிலாம் பேச வச்சாங்க. அதனால் இது பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்லீப்பர் செல்லை வச்சு தான் பேச வச்சுக்கிட்டு இருப்பாங்க விஜய்கிட்ட போய். தனியாக நிற்போம், யார் வேறு அதெல்லாம் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. ஆதவர்ஜுனா கூட இருப்பார். யார்? அவர் தான் தமிழ்நாட்டுக்கே ஸ்லீப்பர் செல்லுன்ற வார்த்தையை யார் பிரபலமாக்குனவர். டிடிவி தினகரன். இல்லை துப்பாக்கி படத்தில் முதல்ல அந்த ஸ்லீப்பர் செல்லுன்றது அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் டிடிவி தினகரன் சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமாம், 2017 சொல்லிட்டாப்ல. 2017 துப்பாக்கி 12 சொல்லிட்டாரு. துப்பாக்கி நீ சினிமாவில் சொன்னால் எங்களுக்கு என்னங்க, அரசியலில் சொன்னது டிடிவி தினகரன் தான். வருவாங்க சார், எப்போ சார் வருவாங்க? 20 பேர் இருக்கிறாங்க, அப்படியே வந்துட போகிறாங்க பாருங்கண்ணா.
அப்படியே வந்து தேர்தலே வந்துச்சு. அந்த படத்துல ஸ்லீப்பர் செல்ல கண்டுபிடிக்கிறதா விஜயோட ரோல். அதுல தான் ஒரு ஏங்க ஸ்பெஷலிஸ்ட். ஸ்லீப்பர் செல்லு பொதுவாக மிலிட்ரியில் ஆர்ஏடபிள்யூவில் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. அதுதான் சொல்றேன். அரசியலில் ஸ்லீப்பர் செல்லுன்ற வார்த்தையை கொண்டு வந்தது எங்கள் அண்ணன் டிடிவி தினகரன். இல்ல சார், அது சொல்லல. அதுல கண்டுபிடிக்கிறதா விஜய் அதுல ஸ்பெஷலிஸ்ட். இன்னொரு கட்சிக்குள்ள இருக்கிறவரை கண்டுபிடிக்கலையான்னு கேக்குறேன். விஜய் வந்து. அதுதான் விஜய் கண்டுபிடிக்காத பல விஷயங்கள் இருக்குதுங்க. புஷி ஆனந்தே அவர் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவரே ஸ்லீப்பர் செல்ல புஷி ஆனந்துக்கு அரசியல் தெரியுன்றதே இன்னும் அவர் கண்டுபிடிக்கலையா? ஏய் இது டம்மி பீஸ்றான்னு இன்னும் கண்டுபிடிக்கல. அவருக்கு அரசியல் தெரியும் கண்டுபிடிக்கிறது விஜய் அவர்கள். அதை தான் சொல்கிறேன். அப்போ ஸ்லீப்பர் செல் தானே அவரும். அதனால அவர் விஜய்க்கெலாம் அவர் என்ன பண்ணியிருப்பார், போயிட்டு அண்ணா 15 நாள் ரொம்ப கஷ்டம்னா தேல் வேற கொட்டிச்சுண்ணா நட்டுவாக்கிலின்னு அண்ணா இவ்வளோ பாரு நான் தாடி பாருண்ணா எவ்வளோ கஷ்டம். ஐயோ இன்னைக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துட்டார் சார், சேவ் பண்ணி எல்லாம். இந்த துக்கம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாப்புல ஆதவ அர்ஜுன் கவனிக்கலையா? 30 நாள் தான்டா எங்களுக்கு துக்கம், 35வது நாளில் இது. அதனால் வந்துட்டாப்புல நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டாப்புல. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னை பேச வச்சிடாதீங்க. திமுகவுக்கு எதிராக நான் எதாவது பேசிட்டேன்னா மறுபடியும் போலீஸ் வரும், மறுபடியும் நான் வந்து 15 நாள் தலைமறைவாகணும். இதெல்லாம் தேவையா? வரவேற்பு கொடுத்துருங்க. எங்கேயாவது பொதுச் செயலாக வரவேற்பு கொடுத்து பார்த்துருக்கீங்க? வரவேற்பு குழு தலைவர்னு இருப்பாங்க. ஆமாம். அந்த ஏற்பாடு பண்ணுற இப்போ காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர், ஏன்னா அங்கே நடக்குது, அவர் தான் வரவேற்பு கொடுப்பாரு. இவர் பொதுச் செயலாளர் வரவேற்பு கொடுக்குறாராம். தெரியுதா? ஏன்னா அவருக்கு தெரிஞ்சல என்னது, விஜயே புகழ தெரியும். நன்றி உரை சொல்வார் அப்பப்போ. அப்படியா? அது வேறையா? அதனால் அவர் லெவலுக்கு அவர் பார்த்துக்கினார். யார்கிட்டையும் வம்பு வச்சுக்கூடாது. இந்த ஒரு படத்தில் சொல்லுவானே, யார் நம்ம உண்டு நம்ம இருக்கு, நம்ம உண்டு வேலை உண்டு, நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துருப்பேன் அந்த கேஸ். அப்பா படத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி. சரி சார், பல விஷயங்களை சுவாரஸ்யமாக சொன்னீங்க நேயர்களுக்கு. மீண்டும் இன்னொரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி.